கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அமைதியா இருந்தது போதும், சோர்ந்து போய் இருந்தது போதும், நீங்க மனம் நொடிஞ்சு இருந்தது போதும். நீங்க கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி நீங்க உடனே உங்களுடைய பிரயாணத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆரம்பிச்சிருங்க. நீங்க முன்னேறக்கூடிய அந்த வழியை நீங்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க சாதிக்கக்கூடிய அந்த சாதனையினுடைய காரியத்தை நீங்க துவங்க ஆரம்பிச்சிருங்க. எதை குறிச்சும் பார்க்க வேண்டாம். எந்த மனுஷனுடைய வார்த்தையும் நீங்க கேட்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். அந்த காரியத்தை தைரியமா நீங்க துவங்குங்க. அந்த காரியத்தை நீங்க தைரியமா துவங்குங்க. ஞானத்தோடு நீங்க துவங்குங்க. கர்த்தரிடத்திலே கிருபையை கேட்டு துவங்குங்க. ஒன்னும் இல்லாம துவங்குங்க. ஜீரோல துவங்குங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க துவங்குங்க. அத்தனை பேரும் உங்களை குறித்து எதிர்மறையாய் பேசும்போது நீங்க துவங்குங்க. அடி அடி அதுனா உங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ துவங்கு, நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன், பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு பிரயாணத்தை நம்ம துவங்கிட்டோமா, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, அதுக்காக திட்டம் போட்டு பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்களா, போராட்டம் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், மனிதர்கள் எதிராய் எழும்பத்தான் செய்வார்கள். நீங்க மேல போக போக பிடிச்சி கீழே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் காத்து கிடப்பாங்க. ஆனா உங்களுடைய நோக்கம் இது எதை பற்றியும் இருக்கவே கூடாது. யாரையும் பார்க்கவே கூடாது, சூழ்நிலையை நீங்க பார்க்கவே கூடாது, மனுஷங்களை நீங்க பார்க்கவே கூடாது, உங்க கையில என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க கூடாது, உங்க பையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. கர்த்தர் ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும். இந்த பிரயாண தூரத்துல, இந்த பிரயாணத்துல என்னுடைய விஷன், என்னுடைய தரிசனம், எனக்கு முன்மாதிரி, நான் கர்த்தரை மட்டும் பார்க்க போகிறேன். ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்தி என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். இதுவரையிலும் தடைபட்ட பிரயாணம் இனி வாய்க்கும், இனி வாய்க்கும். இந்த ஜெபம் முடி கர்த்தர் இந்த 25th டேல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். திருமணம் வாய்க்கும், குழந்தை பாக்கிய காரியம் வாய்க்கும், அந்த கடன் பிரச்சனைக்கான காரியங்கள் வாய்க்கும், அந்த வேலை காரியத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிறதுல வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிரயாணம் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. தைரியமாய் முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 24ஆம் அதிகாரத்துல இவருடைய பிரயாணத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்கிறதை குறித்து ஒரு 4 காரியங்களை நம்ம வேகமாய் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 24ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 7வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம், அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 25வது நாள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ பிரயாணப்படு, நீ உன்னுடைய பிரயாணத்தை துவங்கு, நான் அதை என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவேன். இந்த வாய்க்க பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிரயாணத்துல முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒண்ணு பண்ண போறாரு. நமக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போகிறார். இதற்கு முன்பாக இந்த பிரயாணத்துல, இந்த காரியத்துல உங்களுக்காக யாரும் பேச போகவே இல்லாம இருக்கலாம்,
யாருமே எனக்கு முன்னாடி போகிறதுக்கு இல்லை பாஸ்டர், வழிகாட்டுறதற்கு யாருமே இல்லை பாஸ்டர். யார் எனக்காக போவா, யார் எனக்காக பேசுவா? எங்க அம்மா பேச மாட்டாங்க, எங்க அப்பா பேச முடியாது, என் அண்ணன் தம்பி யாருமே பேச மாட்டாங்க. எனக்காக யார் முன்னாடி போய் அந்த காரியத்தை பண்ணுவா? எனக்கு முன்னாடி எடுத்து போய் செய்கிறதற்கு யாரும் இல்லை, இதை முன்னாடி நின்று நடத்துகிறதற்கு யாரும் இல்லை. நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க இந்த பிரயாணத்தை துவங்குவீங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதனை, கர்த்தர் ஒரு தூதனை. இது அப்படியே நடக்கும் பிரதர், ஐயா, இது அப்படியே நடக்கும். உங்க வேலை ஸ்தலத்திற்கு முன்னாடி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த நல்ல காரியத்திற்கு முன்னாடி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். இனி மனிதர்கள் அல்ல, இனி சொந்தக்காரர்கள் அல்ல, எனக்காக தூதர்கள் கடந்து போகிறார்கள். அறிக்கை செய்யலாமா? எனக்காக தூதர்களை அனுப்புகிற கர்த்தர். ஆமென். அந்த 24வது வசனத்துல இது அதிகாரத்துல நீங்க 40வது வசனத்தை வாசிங்களேன். 7வது வசனத்தை இப்ப வாசிச்சோம். 40வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமென், அவர் நான் வழிபடும் கர்த்தர், உன்னோடே கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். கவனிங்க, இந்த இடத்துல அந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தர் உன்னோடே தூதனை அனுப்பி. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அப்போ 7வது வசனத்துல என்ன தியானிச்சோம்? 7வது வசனத்துல கர்த்தர் ஒரு தூதனை, சொல்லுங்களேன், கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி. நம்பர் 2, 40வது வசனத்துல என்ன வாசிக்கும்? கர்த்தர் தூதனை உன் கூட அனுப்பி. நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனிங்க. இந்த பிரயாணத்துல நீங்க ஆரம்பிக்க போகிற அந்த தரிசனத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போகிற ஒரு பெரிய லட்சியத்துல 2 தூதனை கர்த்தர் அனுப்ப போறாரு. ஒரு தூதன் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த சூழ்நிலை, அந்த தேவை, அந்த வேலைக்கு முன்னாடி ஒரு தூதனை கர்த்தர் அனுப்ப போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு தூதனை கர்த்தர் உங்க கூடவே அனுப்ப போறாரு. உங்க கரத்தை பிடிச்சு நீங்க போகிற இடமெல்லாம் உங்களை காப்பாற்றுவதற்கு, பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு, சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்கு, வழி வாராமல் போவதற்கு, இந்த வழிதான் என்று நடத்துவதற்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைட் பண்றதற்கு, உங்களுடைய கைடன்ஸுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. முதலாவது போகிற தூதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிடுவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எந்த இடத்துல எப்படி போகணும், எத்தனை மணிக்கு எங்க இருக்கணும், எந்த வருஷத்துல எந்த டெஸ்டினேஷனை நீங்க சந்திக்கணும், யார் உங்களுக்கு முன்னாடி வந்து நிப்பா, யார் அந்த இடத்துல உதவி செய்வா, நீங்க துவங்கும் போது எதுவுமே தெரியாது. ஆனா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய பிரயாணத்தை நீங்க ஆரம்பிங்க, நீங்க தைரியமா ஆரம்பிங்க. இந்த 25 நாட்களும் ஆண்டவர் எத்தனை வார்த்தையை உங்களோட பேசினாரு. இன்னும் எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க, இன்னும் எப்படி நீங்க அமைதியா இருப்பீங்க, இன்னும் எப்படி நீங்க மற்றவங்களை நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி முதல்ல உங்க முழங்கால இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுங்க. உங்களுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்ணுங்க. நீங்க அதற்காக ஓடுங்க, அதற்காக நீங்க உழைச்சு நீங்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன், உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புவேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, நீங்க இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா வாக்கு கொடுத்தீங்கல்ல, எனக்கு முன்னாடி ஒரு தூதன் போகட்டும். இதுவரையிலையும் தோற்று போய் வந்தேன், இதுவரையிலும் திரும்பி திரும்பி வந்தேன். ஆரம்பிச்சு எத்தனை நாள் தான் பின்னாடி வர்றது, எத்தனை நாள் தான் விட்டு போட்டு நான் வர்றது. ஆனா இப்போ இந்த பிரயாணம் உங்களை நம்பி ஆரம்பிக்கிற பிரயாணம், உங்க கரத்தை பிடிச்சு ஆரம்பிக்கிற பிரயாணம், உங்க கிருபையினால ஆரம்பிக்கிற பிரயாணம். ரத்தானா மர ஹத்தாலரமா. எஸ், சோமணி சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, எனக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவீராக. இந்த வார்த்தையின்படி
எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைக்கு முன்பாக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா. எஸ் 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 பிரைஸ் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இன்றைக்கு இந்த 25வது நாள் நான் உணர்றேன். நான் ரொம்ப உணர்றேன், நான் ஃபீல் பண்றேன். இன்றைக்கு இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளில் தொனிக்குதோ, யாருடைய காதுகளில் தொனிக்குதோ, பிரதர் சிஸ்டர் தாயாரே கவலைப்பட வேண்டாம், பிள்ளைய குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த பிரயாணத்தில் கர்த்தர் இப்ப கூட இருக்கிறாரு. தூதனை முன்னாடி அனுப்புறாரு. அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவாராக. இயேசுவே இப்போ 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 தூதர்களை கர்த்தர் அனுப்புவீராக, தூதர்களை இப்பொழுது அனுப்புவீராக. ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் எங்களை போஷிக்கிறவர். பாடுவோமா எல்லாரும்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? பாடுவோம். இந்த ஜனங்களை இப்ப கைகளை மேல தட்டி உமக்கு பாடவர் யார்? சொல்லு. பாடுங்க எல்லாரும். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். ஒன்னு கர்த்தர் 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், தூதனை உனக்கு முன்னாடி. 40வது வசனத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, தூதனை உன் கூட. ஆமென். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு முன்னாடி போகிற தூதன் என்ன எதுக்கு அனுப்பப்படுறாரு அப்படின்னா, நான் போறதுக்குள்ளேயே சொல்லுங்க, நான் போறதுக்குள்ளே அங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறதுக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் தூதனை அனுப்பிட்டாரு. அதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காதுகள் கேட்கவில்லை. இது நடக்கும், இது நடக்கும். இது நீங்க கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா ஒரு 10 இயர்ஸ்ல 10 வருஷத்துல உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறிடும், வித்தியாசமா மாறிடும். ஆண்டவர் உங்க கூட உங்களுக்கு முன்னாடி போய் ஒரு தூதனை கர்த்தரை அனுப்பி. ஆமென். ஹல்லேலூயா. 2வதாக ஒரு தூதன் எதுக்காமா? என் கூட. என் கூட எதுக்கு வரார் அப்படின்னு சொன்னா, நான் வழி மாறி போயிடக்கூடாது பாருங்க, நான் தப்பான வழியை நினைச்சிடக்கூடாது பாருங்க, நான் சோர்ந்து போயிடக்கூடாது பாருங்க. அதனால கர்த்தர் 2 தூதர்களை எனக்கு கர்த்தர் கட்டளையிட போறார். எனக்கு 2 தூதன் வேணும், எனக்கு 2 தூதன் வேணும். ஒன்று எனக்கு முன்னாடி போறதுக்கு ஒரு தூதன், இன்னொன்று என் கூடவே பிரயாணம் பண்ணுகிறது. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க இந்த வார்த்தையை சும்மா நீங்க எடுத்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, நீ எதை கேட்டு நீங்க எதை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அதை பரலோகம் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே தேவனிடத்திலிருந்து பதில் புறப்பட்டு வந்தது, பதில் புறப்பட்டு வந்தது. உங்களுக்கான 2 தூதர்களை இனி உங்களுடைய பிரயாணத்திலே நீங்கள் காண்பீர்கள். 2 தூதனை காண்பீர்கள். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தூதனையும் காண்பீர்கள், உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற தூதனையும் காண்பீர்கள். இந்த கடினமான இந்த பிரயாணத்தை பார்த்து சோர்ந்து போகவே வேண்டாம். இந்த பிரயாணத்தில் உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதன் இருக்கிறார், இந்த பிரயாணத்தில் உங்க கூடவே ஒரு தூதன் இருக்கிறார். இந்த பிரயாணத்தில் நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, சாதாரணமான மனுஷ பலத்தினால உங்களுக்கு வர முடியாது. ஆனா உங்க கூட கர்த்தர் ஒரு தூதனை வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு பலன் வருகிறது. கெர்சமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு தூதன் தட்டி கொடுத்து பலப்படுத்தினது போல உங்கள் வழிகளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தூதனை வைத்து உங்களை தட்டி கொடுத்து இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை தூரம் நீங்கள் அல்ல, உங்க குடும்பம் அல்ல, உங்க அம்மா அப்பா அல்ல, கர்த்தர் உங்களுக்காக நியமித்த தூதன் தான். தூதனோடு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார்.
ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தில் நீங்க வாசிக்கும் போது நீங்க 24ஆம் அதிகாரத்தினுடைய 56வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 56லேருந்து 58 வரைக்கும் வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரத்தினுடைய 56லிருந்து வாசிக்கலாமா? அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். ஆமென். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதரோடே கூட போகிறாயா என்று கேட்டார். அவள் போகிறேன் என்றாள். நீங்க அப்படியே 54வது வசனத்துக்கு வாங்களேன். 54வது வசனம். பின்னும் அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார். அப்பொழுது அவன் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பிரயாணத்தை என்ன பண்றாருன்னா வாய்க்க பண்ணிட்டார். எப்படி வாய்க்க பண்ணிட்டாருன்னா, ஒன்று கர்த்தர் தூதனை அனுப்பி காரியத்தை ஒழுங்கு பண்ணினார். இரண்டாவது தூதனை அவர்கள் கூடையே அனுப்பி சரியான இடத்துக்கு நேராய் ஆண்டவர் வழி நடத்தினார். இப்போ பொண்ணை பார்த்தாச்சு, பொண்ணை ஓகே ஆயிருச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, அன்னைக்கு ராத் தங்கியாச்சு. இப்ப காலையில எழுந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரி நாங்க இப்ப கிளம்பிடட்டுமா, நாங்க பொண்ணை போட்டுட்டு கிளம்பிடட்டுமா அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய நெகட்டிவ் ஒண்ணு வந்திருக்குது. என்ன வருது அப்படின்னா, ஒரு தடை அங்க வருது. அப்படின்னா என்ன, இவங்க ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நீங்க போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வர கிடையாது, நீங்க என்ன பண்ணணும்னா பொண்ணை கூட நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க, ஆண்டவர் உங்களுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த வேலைக்காரனுக்கு யாரோட போகணும் அப்படின்னு சொன்னா, ரெபேக்காளை பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு, பேசியாச்சு, இப்ப ரெபேக்காளோட கூட போகணும். ரெபேக்காளோட கூட போறதுக்காக கிளம்பலாமான்னு சொல்லும் போது அவனுடைய சகோதரன் லாபான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 10 நாளாயிலும் இது என்னடா இடையில இப்படி ஒரு தடை. இந்த லாபான் அப்படின்றது நமக்கு தெரியும், இவர் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, இவர் சரியான பணப்பை பிடிச்ச ஆளு. நீங்க இந்த லாபான் யாக்கோபனுடைய பிள்ளைய யாக்கோபு பார்க்கும்போது தெரியும்ல, எப்படி எல்லாம் வழி நடத்தினாரு. பணத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளை காமிச்சு காமிச்சு 7 வருஷம் வேலை செய், 7 வருஷம் வேலை செய் அப்படின்னு கொண்டு வந்த மனுஷன் தானே. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த வேலைக்காரன், இந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே அவங்க தண்ணி கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அம்மாவுக்கு நிறைய தங்கத்தை நகையை கொடுக்குறாரு. உடனே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு உடனே என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ஆசை வந்திருக்கும், ஏப்பா ஒரு நாள் பார்த்ததுலேயே இவ்வளோ நகை கொடுத்தாரு, 10 நாள் தங்குனா இன்னும் கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவர்களுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்க்குறாங்க. இல்லை 10 நாள் டிலே பண்ணுங்க, 10 நாள் லேட் ஆகட்டும், ஒரு 10 டேஸ் தாண்டி போகலாம். இவ்வளவு நாள் அந்த பொண்ணு அவங்களோட இருந்தது பத்தாதாமா, இத்தனை நாள் கூட தான் இருந்தாச்சு, இவ்வளவு நாள் கூட வச்சாச்சு, இன்னும் 1 வருஷம் தாண்டி பார்த்தா போய் கூட்டு வந்தா இல்ல பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா 10 நாள் அந்த தாமதம் பண்ணுகிற அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ரொம்ப அழகா அவங்களை வழி நடத்தி அந்த தடையை முற்றிலுமாய் ஆண்டவர் எடுத்து போட்டார். அந்த தடை அங்கிருந்து விலகி போனது. எப்ப விலகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க சரி பரவாயில்ல, நாங்க கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தோம், எதுக்கும் நீங்க ரெபேக்காள்கிட்ட ஒரு வார்த்தை இவங்க கேட்கலான்னு சொன்ன உடனே லாபான் என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு சொன்னா, இவ உடனே இப்ப போறா, மாப்பிள்ளை யாருன்னே தெரியல, மாப்பிள்ளை இன்னும் பார்க்கவே இல்லை, வேலைக்காரனை பார்த்த உடனே ரெபேக்கா போயிடுவாளா அப்படின்ற ஒரு யூகத்துல பொண்ணுனுடைய வாய்ப்பரப்பை கேட்கலாமா, அவ வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, ரெபேக்காள் ஒரே அடியா என்ன சொல்லிட்டான்னா, ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனுஷனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் ஒரே அடியா அடிச்சுட்டா, போறேன்ட்டான். நம்ம பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் தயங்கிட்டு உள்ளுக்குள்ள போலான் இருக்கும், ஆனா வெளியில ஏதாவது ஒண்ணு சொல்லி, அப்படியே அவங்கள விட்டு நான் போகணுமா, கண்டிப்பா போகணுமா, அந்த மாதிரி பெரிய டயலாக் எல்லாம் பேசி ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ரெபேக்காள் அப்படியெல்லாம் இல்ல,
போறேன்னா போறேன், அது நடிப்பெல்லாம் இல்லை. அப்படி உடனே நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அந்த 10 நாள் டிலே ஆகும், இது ஒரு தடையா மாறும். இந்த பிரயாணத்திற்கு இடையில இப்படி ஒரு தடை வந்துச்சேன்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த தடையை உடைக்கிற தேவன் அவர்கள் மத்தியிலே பெருசாய் கிரியை செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த 25வது நாள் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பிரயாணத்தை கர்த்தர் துவங்க வைக்க போகிறார். நீங்கள் சீக்கிரமாய் துவங்குவீர்கள். உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார். உங்களோடு கூட ஒரு தூதன் கடந்து வருவான். அது மட்டுமல்ல, இடையிலே வருகிற தடைகளை உடைத்து எறிந்து, இனி அந்த தடை உங்களை ஒரு நாளும் காலதாமதப்படுத்தாதபடி அந்த தடைகளை உடைத்தெறிந்து உங்களை முன்னேற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நீங்க ஆரம்பிச்ச காரியம் இந்த மாதிரி நிறைய இடத்துல தடையா நின்றிருக்கலாம். எங்க போனாலும் தடையாகவே இருக்கலாம். இந்த 10 நாள் தடை, 6 மந்த் தடை, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உங்களை மறுபடியும் தூங்க வைப்பார். ஆண்டவர் இந்த பிரயாணத்தை துவங்க வைப்பார். இந்த பிரயாணத்திற்கு இடையில வருகிற தடைகளை பார்த்து கலங்க வேண்டாம். இடையிலே வருகிற அந்த மனிதர்களை பார்த்து நீங்க கலங்கவே வேண்டாம், நீங்க பயப்படவே வேண்டாம். எந்த மனுஷனால் அந்த தடை வந்ததோ அந்த மனுஷனை கொண்டே அந்த தடைகளை மாற்றி போடுகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். நல்ல தடைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர், தடைகளை மாற்றுகிற கர்த்தர், தடைகளை மாற்றுகிற கர்த்தர். ஆமென். அந்த பெண்ணினுடைய வாய் மொழி தடைகளை மாற்றினது. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தரிடத்துல சொல்ல போறோம், என் தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே. என்னுடைய பிரயாணம் அவருடைய கரத்தினால் வாய்க்கும். என்னுடைய பிரயாணம் அவரினால் வாய்க்கும். என் தரிசனம் அவரினால் வாய்க்கும். என் வேலை அவரினால் வாய்க்கும். என் தொழில் அவரினால் வாய்க்கும். என் குடும்பம் அவரினால் வாய்க்கும். இடையிலே வருகிற தடைகள் இப்பொழுது உடைகிறது. சொல்லுங்க எல்லாரும் அறிக்கை செய்து அதை டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இது வசனத்தின்படி அப்படியே நடக்க போகிறது. வசனத்தின்படி அப்படியே நடக்க போகிறது. அந்த லாபான் தடுத்து நிறுத்த முடியாது. பண ஆசை பிடித்த அந்த லாபான் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர், எனக்கு முன்னே தூதனை அனுப்புகிற ஆண்டவர். தடைகள் விலகும். இந்த இடைக்கால தடைகள் மாறும். இடையில வந்த தடைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். ஆமென். இந்த தடை என்னை ஒன்றும் செய்யாது. இந்த காரியத்தை துவங்க பண்ணினவர் அவர். இந்த காரியத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவர் அவர். இவ்வளவு செய்த ஆண்டவர் இடையிலே தடைபடுவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தானே உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. ஆண்டவர் தானே இந்த காரியத்தை துவங்க பண்ணாரு. ஆண்டவர் தானே இவ்வளவு டிராவல் பண்ணி இத்தனை சூழ்நிலையின் மத்தியில நின்னீங்க. அப்புறம் எப்படி கர்த்தர் இடையில இந்த தடையை பார்த்து கர்த்தர் நிறுத்துவாரு? தடைகளை பார்த்து சோர்ந்தே போகாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த செங்கடல் என்கிற தடையை ஆண்டவர் உடைக்க முடியுமானால், யோர்தான் என்கிற தடையை கர்த்தர் முறிக்க முடியுமானால், எரிகோ என்கிற தடையை கர்த்தர் முறிக்க முடியுமானால், இப்பொழுது அந்த திருமணத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க அறிக்கை செய்யுங்க. இயேசுவே ஆமென். Thank you Jesus. செங்கடல் என்கிற தடையை உடைத்த கர்த்தர், யோர்தான் என்கிற தடையை உடைத்த கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தடையை உடைக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறீர். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய பிரயாணத்தை வாக்கிய பண்ணி இருக்கிற கர்த்தர் தூதனை எனக்கு முன்னே அனுப்புறார். நம்பர் 2, இரண்டாவதாக என்னோடு கூட வர கர்த்தர் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கிறவர் என் பிரயாணத்திலே என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? 24ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 24ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரியாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த
ரெபேக்காள் குடத்தை தோளின் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிரயாணத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாணத்தை இவங்க ஆரம்பிச்ச உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே மனசுக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஜெபம் பண்றாரு. அப்படின்னா ஆண்டவரிடத்துல டைரக்டா பேசுறாரு. இது ஒரு ஜெபமா கூட இல்லாம அடுத்த அனுபவத்துக்கு நேராக இருக்கிறது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க, ஜெபம் என்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபத்துல பலவிதமான படிகள் இருக்கிறது. நான் நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஜெபத்துல இருக்கிற சில படிகளை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபத்தினுடைய அனுபவம், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெபத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், ஜெபத்துல நீங்க எப்படி வளர்ற அடுத்த லெவல் என்ன அப்படின்றத குறித்து நம்ம நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானா தியானிப்போம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது ரொம்ப அழகா, இவர் ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய ஜெபம் உடனே கேட்கப்படுகிறது. நான் நம்புறேன் உங்களுடைய பிரயாணத்துல இனி நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் தருவார். உங்க ஜெபத்திற்கு பதில் வரும். இந்த பிரயாணத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்துல எல்லாம் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உங்களுக்கு பதில் தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படியாய் போனான். எந்த சாயங்கால வேளையில் அவன் தியானம் பண்ண போனானோ அதே சாயங்கால வேளையிலே ரெபெக்காளை கர்த்தர் அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். நான் நம்புகிறேன், நீங்கள் எந்த ஜெபத்தை எந்த மணி நேரத்தில் ஆரம்பித்தீர்களோ அதே மணி நேரமே உங்களுடைய ஜெபம் பரலோகத்திற்கு போய் எட்டிருச்சு. பரலோகத்திற்கு போய் எட்டிருச்சு. இந்த 25 நாட்களும் ஜெபித்த ஜெபம் பரலோகத்துக்கு போய் எட்டிருச்சு. அந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆமென் ஹல்லேலூயா பதிலை தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி முன்னாடி என் பிரயாணத்திற்கான எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த போறாரு. நம்பர் 2, இரண்டாவதாக என் கூட பிரயாணம் பண்றதுக்கு ஒரு தூதனை கர்த்தர் எனக்கு முன்பாக அனுப்ப போறாரு. நம்பர் 3, இந்த பிரயாணத்தில் இடையிலே வருகிற அந்த 10 நாள் தடைய அவரே உடைச்சு என்ன மறுபடியும் பிரயாணம் பண்ண வைக்க போறாரு. நம்பர் 4, நாலாவது, இந்த பிரயாணத்திற்கு இடையிலே நான் எந்தெந்த தேவைக்காய் எந்தெந்த காரியத்திற்காய் எந்தெந்த சூழ்நிலைக்காய் நான் ஜெபிக்கிறேனோ அத்தனை ஜெபத்தையும் கர்த்தர் எனக்காக கேட்க போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு ஆமென் நல்ல கரங்களை தட்டி என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆமென் ஹல்லேலூயா. என் பிரயாணத்திலே எனக்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு ஜெபம் தேவைப்பட்டு நான் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுடைய பிரயாணத்தில் ஒன்றை நீங்க நம்புங்க, நீங்க துவங்குவீங்க, நீங்க டிராவல் பண்ணுவீங்க, இடையில தேவைகள் வரும்போது நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பேன் என்று. ஹல்லேலூயா. சோ நம்பர் 5, கடைசியாய் ஒரு காரியத்தை நம்ம 24ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாமே. 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தே. கைய மேல உயர்த்தி இன்னொரு விசை கொடலாம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரனின் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாய் இருக்கிற ஆபிரகாம் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஹல்லேலூயா. உங்க பிரயாணத்துல நம்பர் 5, நீங்க எடுக்க போகிற அந்த தீர்மானத்துல உங்க விஷன்ல உங்க தரிசனத்துல இனி ஒண்ணு நடக்க போகுது. கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாருன்னா நேர்வழியாய் நடத்த போறார்.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காரியத்திற்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும். ஒரு ராங் பர்சன், ஒரு தவறான ஒரு ஆலோசனை சில நேரத்தில் நம்ம எடுத்த அத்தனை முயற்சிகளையும் விளக்க பண்ணும். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க பிரயாணத்தில் தோற்று போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில ராங் பர்சன் அவங்க பிரயாணத்திற்கு இடையில வந்தது தான் காரணம். சில ராங் மனுஷங்களுடைய ஆலோசனையை அவங்க கேட்டது தான் நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம். ஆனா இன்றைக்கு நீங்க ஜெபிங்க, என்னுடைய பிரயாணத்துல என்னை எப்படி நடத்துங்கன்னா நேர்வழியாய் நடத்துங்க. என்னை எப்படி நடத்துங்க? நேர்வழியாய் நடத்துங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க. ராங் பர்சன்ஸ் யாரும் என்னுடைய தரிசனத்துக்கு இடையில வரக்கூடாது, என்னுடைய லட்சியத்திற்கு இடையில வரக்கூடாது, என் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது, என்னுடைய தொழில வரக்கூடாது, என்னுடைய வேலையில வரக்கூடாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில நேரத்தில் சிலர் அப்படியே டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நம்முடைய தரிசனத்தையே குழப்பிடுவாங்க. உங்களுடைய விஷனே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்க அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்ட அந்த காரியத்தை, அந்த பிசினஸை, அந்த வேலையை எடுத்துக்கொண்டு வருவீங்க பாருங்க. சில ஆலோசனை, சில மனிதனுடைய தவறான நடத்துதல் உங்களை அப்படியே சரியா பண்ணும். அதனால இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்க தரணும். இங்க ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது ஆசீர்வாதம் உங்க தலை மேல இருக்கட்டும். இனி கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்த போகிறார். நேர் வழியாய் நடத்த போகிறார். உங்க பிள்ளையினுடைய காரியத்துல கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். உங்க மகனுடைய காரியத்துல ஆண்டவர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். நீங்கள் துவங்கி இருக்கிற இந்த காரியத்துல ஆமென், ஹalleluya. ராங் பர்சன் யாரையும் கர்த்தர் உள்ளே விடாம கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள செய்தி நான் நம்புகிறேன், இந்த 25வது நாள் நிறைய பேரை ஆண்டவர் தட்டி எழுப்புறார். இந்த செய்தி எனக்கே ஆண்டவர் எனக்குள்ளே சொல்றாரு, என்னன்னா, நீ பிரயாணப்படு, உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ பிரயாணப்படு, உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். எத்தனை பேர் ஆரம்பிக்க போறீங்க? எத்தனை பேர் துவங்க போறீங்க? இனி எந்த காரணமும் சொல்லக்கூடாது, இனி எந்த சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. எத்தையுமே சொல்லாம உங்க விஷன்ல காலடி எடுத்து வைங்க. ஆண்டவரிடத்துல இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என்ன கொண்டு நீ என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? நான் எந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கணும்னு கேளுங்க. உங்க பிரயாணம், உங்க பிள்ளைக்காக திருமணம் பார்க்குற அந்த பிரயாணத்தை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு தருவேன்னு சொன்னார்ல, அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. கடன் வாங்குங்கன்னு சொல்லல, கை கட்டி நிக்குங்கன்னு சொல்லல, நீங்க பிரயாணத்தை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்க ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த தொழில ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரயாணத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அமைதியா இருக்காதீங்க, சும்மா கிடக்காதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ண போகிறேன். ஹalleluya, ஹalleluya. விசுவாசத்தோட அப்படியே எழும்பி நீங்களுங்க, விசுவாசத்தோட எழும்பி நின்னு இந்த 5 காரியத்திற்காகவும் ஒரு 20 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் துவங்கட்டுமே. கர்த்தர் நிறைய பேருடைய காரியத்தை துவங்கட்டுமே. ஹalleluya. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிறைய பேரை கர்த்தர் ஏவி நடத்த போறாரு. இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் சொல்றார், உனக்கென்று வைத்திருக்கிற இடம் இது இல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, உன்னை கொண்டு செய்ய போகிறது இதுவல்ல. ஹalleluya. நீங்க கற்பனை பண்ணினதை விட, உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கற்பனை பண்ணினதை விட பல மடங்கு உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய உயர்வை வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ண போறோம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளை அப்படியே முடிகிற வரைக்கும் நீங்க இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஜெபம் பண்ண போறோம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலக போகுது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே, இந்த விஷனை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க.
நீங்க பல டைம் விழுந்து 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 போனதுனால, நிறைய உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனதுனால, நீங்க நிறைய ஃபெயிலியரை சந்திச்சதுனால அகைன் காலடி எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு தயக்கமா இருக்கலாம். நான் எப்படி என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரயாணம்ன்றது என்ன? பிரயாணம்ன்றது என்ன? உங்களுடைய அடுத்த லெவல் ப்ராசஸ், நெக்ஸ்ட் லெவல் ப்ராசஸ். அடுத்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிற அந்த லட்சியம், உங்க விஷன், உங்க விஷன், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம், இது எதுவுமே பார்க்காதீங்க. எல்லாம் நிறைவானது வரும்போது குறைவானது போகும். விஷன் பெருக 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 சுத்தி இருக்கிற எல்லாம் ஒன்னொன்னா சரியாகும். தரிசனம் வளர 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 சுத்தி இருக்கிற எல்லாம் சாதகமா மாறும். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர்களா நினைக்காதீங்க, நீங்க சாதாரணமானவர்களா நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறது ரொம்ப பெருசு. ஜெபம் பண்ணிட்டு சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே அந்த மகிமை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். தேங்கின தண்ணீர் மாதிரி இருக்க கூடாது. பரவி போகிற ஆற போல, பரவி போகிற ஆற போல. இயேசுவே இப்போ 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 ஊற்றப்படட்டும், 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 ஊற்றப்படட்டும். அந்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படட்டும். அந்த பிரயாணம் இப்போ ஆரம்பிக்கட்டும். இல்ல மகனே, இல்ல மகனே, உன் குடும்பத்துல நீ தனியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. உன் மேல எல்லாரிடத்துல வைக்கிற அபிஷேகத்தை காட்டலும் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் பல மடங்கு அனாயிண்டிங், அது பல மடங்கு வெயிட்டானது. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வம்சத்துல யாருக்குமே வைக்கல மகளே. உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. அது உன் குடும்பத்துல யாருக்குமே இல்ல, உன் குடும்பத்துல யாருக்குமே இல்ல. ஆமென். ஒரு புது பிரயாணத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போறாரு. உன் கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை ஒரு புது பிரயாணத்துக்குள்ள கொண்டு போக போறேன், ஒரு புது பிரயாணத்துக்குள்ள கொண்டு போக போறேன், ஒரு புது பிரயாணத்துக்குள்ள கொண்டு போக போறேன். அக்கினி 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 இறங்கட்டும், இறங்கட்டும். இந்த மகிமை சத்தத்தை உயர்த்தி சோ ரீகாதா லபாராதா அக்கினி அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம் இறங்கட்டும். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இறங்குவதாக ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்போ 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 அந்த விஷன் பெருகுவதாக, அந்த தரிசனம் பெருகுவதாக. எஸ், ரிசீவ் பண்ணி அபிஷேகத்துல நிறைஞ்சு கர்த்தர் நிறைய பேரை இப்போ நிரப்புறாரு. அவருடைய அனாயிண்டிங் இப்போ நிரப்புது. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. புது பிரயாணம், புது பிரயாணம், புது விஷன், புது தரிசனம், புது உயர்வு, புது லட்சியம், புதுமை. இதுவரைக்கும் கண்டதில்லை, இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இனி நடத்த போகிறது புதுசு. இனி கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறது புதுசு. ஆமென், ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. ஆமென். கண்களை திறந்து பாருங்க. ஸோ ஒரு விஷன்ல நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். அந்த விஷனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுல அஞ்சு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 5க்காகவும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணி நம்ம விடை பெற போறோம். இந்த 25th டேவை நம்ம முடிக்க போறோம். அடுத்த 25th டேல அடுத்த ஒரு மகிமையை கர்த்தர் பண்ண போறோம். இந்த 100 டேஸுக்குள்ள ஒரு மகிமையை கர்த்தர், இந்த 100 நாளைக்குள்ள நீ விழுவேன்னு சொன்ன அத்தனை பேரும் நம்ம எழும்பி நிற்கிறத பார்க்கணும், எழும்பி நிற்கிறத பார்க்கணும், எழும்பி நிற்கிறத பார்க்கணும்.
சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஜீசஸ். ஆமென். நம்பர் 1 ஃபர்ஸ்ட், ஆண்டவரே ஒரு தூதனை எனக்கு முன்னாடி, எனக்கு என் தரிசனத்துக்கு முன்னாடி, எனக்கு அதோட எதிர்க்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் பலவீனமான ஒரு பர்சன். ஆனால் எனக்கு பெரிய தரிசனத்தை எனக்கு வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று நான் கெஞ்சுறேன், ஆண்டவரே எனக்கு முன்னாடி ஒரு தூதனை, அன்னைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புனீங்க இல்ல, இன்னைக்கு என் கூட பேசுனீங்க இல்லப்பா, என் தரிசனத்துக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே, என் தரிசனத்துக்கு முன்னாடி நீங்க போங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பா என் கூட எனக்கு முன்னாடி போறதுக்கு வேற யாரும் இல்லப்பா, என் முன்னாடி போறதுக்கு எங்க அப்பாவோ யாரும் இல்லை, இந்த காரியத்தை முன்னின்று செய்கிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, யாருமே இல்லப்பா, யாருமே இல்லப்பா, எல்லாருமே ஒதுங்கிடுறாங்கப்பா, அவங்க சூழ்நிலைக்கு எல்லாருமே ஒதுங்கிடுறாங்கப்பா. ஆனா எனக்கு முன்னாடி நீங்க போகணும், நீங்க போய் அந்த வாசலை திறக்கணும், நீங்க போய் அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், நீங்க போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். அதனால இயேசுவே உங்களை நாங்க முன்னாடி நீங்க போங்க. நம்பர் 2, ரெண்டாவது, இயேசுவே என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்க ஆண்டவரே. இந்த தரிசனத்தில் என் கூட வர்றதற்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவரே என் மனைவி இல்லை, என் கணவனார் இல்லை, என் பிள்ளைங்க இல்லை. உனக்கு தானே, நீ வேணா ஜெபம் பண்ணு, நீ வேணா போ. அவர்களுக்கு எந்த ஆசையும் இல்லை ஆண்டவரே, அவர்களுக்குள்ள எந்த தரிசனத்தையும் கொண்டு போக முடிய மாட்டேங்குதுப்பா. அதனால இந்த தரிசனத்துல யாருமே என் கூட இல்லாட்டாலும், எங்க அப்பாவுக்கு புரியல, எங்க அம்மாவுக்கு புரியல, யாருக்குமே புரியல, நீ எதுக்கு இப்படி கடந்து ஓடுற, நீ எதுக்கு இப்படி கடந்து பாடுபடுற, நீ சம்பாரிச்சு என்ன பண்ண போற, இந்த மாதிரி தான்ப்பா கேட்குறாங்க. தட்டி கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்லையே, கூட நின்றுக்கிறேன்னு சொன்னா ஒரு தைரியம் வருமே. ஆனா யாரும் அப்படி இல்லப்பா. ஆனா இப்போ நாங்க இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இயேசுவே இந்த தரிசனத்துல நீர் கூட போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். மூன்றாவதாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என்னுடைய இந்த பிரயாணத்துல தடைகளை உடைக்கணும். அந்த 10 நாள் தடைகளை உடைக்கணும், அந்த 1 மாச தடைகளை உடைக்கணும், லேட் ஆகும்னு சொல்றத உடைக்கணும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக. இயேசுவே, இயேசுவே இந்த ஜெபத்தை கேட்கிறவர் நீர்தானே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் உடைவதாக. ஸ்தோத்திரம். நான்காவதாக, ஜெபத்திற்கு பதில் வரும். இந்த பிரயாணத்துல நான் எந்த காரியத்திற்கு ஜெபம் பண்ணாலும் அதற்கு நீர் பதிலை தரப்போகிறதற்காய், அப்பப்ப எந்தெந்த தேவை இருக்குதோ, எந்தெந்த தேவை இருக்குதோ கர்த்தர் அதற்கு அற்புதத்தை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, என்னை நேர் வழியாய் எந்த ஒரு மனுஷனுடைய தீய மனுஷனுடைய ஆலோசனையும் இதுவரைக்கும் வந்து சொதப்புன, இதுவரைக்கும் வந்து கெடுத்து போட்ட எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் என் வழியில பிரயாணத்துல வராதபடி கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக. சீர்படுத்துகிற ஆண்டவரே, சிறப்படுத்துகிற ஆண்டவரே, என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை, கர்த்தர் என் பிரயாணத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறவர், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென்.
ஹalleluya. எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி நன்றி அப்பா. ஹalleluya. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில். கைகளை மேல தட்டி சீர்படுத்துவா. சத்தமாய் பாடு. Yes, pray. இயேசுவே சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை, என்னை பலப்படுத்தி நிலை. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் கண்டிட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். பிரதர், உங்க மேன்மை உங்க கையில சேரும். சிஸ்டர், உங்க மேன்மை உங்க கையில சேரும். ஓ சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி, என்னை பலப்படுத்தி நிலை, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இந்த 25வது நாள் இந்த நிறைவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பதான் துவங்கினது மாதிரியே இருக்கான். அதுக்குள்ள 25 days, 25 நாள் உங்க கரம் எங்களை விட்டு விலகவே இல்லை. உங்க வார்த்தை எங்களை விட்டு விலகவே இல்லை. எங்களை தேற்றி தட்டி கொடுத்து இதுவரைக்கும் கொண்டு வந்த கர்த்தர் இந்த 100 நாட்களும் முடிக்கிற வரைக்கும் உங்க மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. உங்க பிரச்சனைகளை முழுவதுமாய் நடத்தட்டும். இந்த சத்தம் எந்தெந்த காதுலெல்லாம் தொனிக்குதோ அங்கெல்லாம் இன்றைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.